சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக 13 கவுன்சிலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக, அதிமுக 2 தரப்பு கவுன்சிலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைகிறார். தமிழ்ச்செல்வன், கூடுதல் தகவல்கள் என்ன? சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மூர்த்தி பேசுகையில் அமைச்சர் ராஜேந்திரனுக்கு நெருக்கமான ஆட்களுக்கு மட்டுமே அதிகமான ஒப்பந்தங்கள் ஒதுக்கப்படுவதாக விமர்சனம் செய்து பேசிய போது திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறி மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தியின் மீது திமுக கவுன்சிலர் சுகாசினி என்பவர் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் 2 தரப்பிற்கும் இடையே கைகலப்பு முற்றி சண்டையாக மாறியது. பின்னர் மயக்கமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் யாதவமூர்த்தி, சசிகலா மற்றும் திமுக கவுன்சிலர் சுகாசினி ஆகியோர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் இருக்கையின் முன்பாக அமர்ந்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர் 2 தரப்பிலிடமிருந்து புகார் பெறப்பட்டது. இந்த நிலையில் சேலம் டவுன் காவல் நிலையத்தில் திமுக, அதிமுக 2 தரப்பு கவுன்சிலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக கொடுத்த புகாரின் பேரில் சுகாசினி, பச்சியம்மாள், முருகன், தனசேகர், இளங்கோவன், திருநானம், சாந்தமூர்த்தி, மஞ்சுளா ஆகிய 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று திமுக கொடுத்த புகாரின் பேரில் யாதவமூர்த்தி, சசிகலா, செல்வராஜ், வரதன், மோகனப்பிரியா ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 தரப்பு மீதும் தாக்குதல் நடத்துதல், தவறான வார்த்தைகளால் திட்டுதல், உமன் ஹராஸ்மெண்ட் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இது தொடர்பான வழக்கு விசாரணையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.